யோசேப்பு கடைசி கட்டம் வந்துடுச்சு. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அண்ணன்மாரெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. என்ன தீர்மானிக்கிறாங்க? இங்க பாரு, மொத்தமா போய் அவன் காலில் விழணும், ஒரு பொய் கூட சொல்லணும். என்ன பொய்? அப்பா சொல்லி விட்டாரு, அன்னைமாரை ஒழுங்கா பார்த்துக்கணும் சொல்ல சொன்னார். இது அப்பா சொல்லல, இவங்களாக்கும் கூட்டிக்கிட்டது. அப்படி சொல்லி இவங்கிட்ட என்ன பண்ணணும்? காலில் விழுந்த உடனே அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனா? நான் என்னங்க பெருசு? அதான் உங்களுக்கு சொன்னேன், எங்க போனாலும் என் படிப்பு பெருசு, என் பணம் பெருசு, என் அழகு பெருசு, என் திறமை பெருசு. ஸ்பிரிச்சுவல் எல்லைக்கு வந்துட்டா என் ஜெபம் பெருசு, என் உபவாசம் பெருசு, என் அபிஷேகம் பெருசு. அபிஷேகம் கிருபையா கிடைச்சது. யாரும் தன்னை பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக தான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். வசனத்தை மறந்துட்டு தான் சொல்றாங்க என் பாடு பெருசு. சில நேரம் சில பாடுகளை ஊழியரோ விசுவாசிகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிடும் போது சொல்லணும், ஒருத்தரை விட ஒருத்தர் பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஆனாலும் நம்மளை யார் நடத்துவா? கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா.